பக்கத்தில் கையப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபித்த காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்களை தேவன் நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். வசனத்தில் வாசிக்கிறோம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னாலே எல்லாம் ஆகும். ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, என்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், நான் சர்வ வல்லவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. பாருங்க, இப்போ ஒரு ஜெபம், ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அந்த காரியத்துக்காய் ஜெபித்ததினால ஏதாவது மாற்றம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், மாற்றமே இல்லை. சில காரியத்திற்கு வருஷ கணக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், மாற்றம் இல்லை. சில காரியங்களுக்கு மாத கணக்கில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம்னா என்னன்னா பேசுறது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பேசுகிறோம், நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் அவர் கேட்குறாரா? நிச்சயமாய் கேட்குறார். ஆனால் ஏன் அவர் அதை செய்யலை? அவரால் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாய் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் இதில் தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அவரால் கூடாத காரியம் இல்லை, அவரால் செய்ய முடியும். அப்போ நான் செய்ய முடிஞ்சும் ஏன் அவர் நான் கேட்கிற காரியத்திற்கு, என் ஜெபத்திற்கு பதில் தருவதில்லை? அல்லது என் ஜெபம் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்தலை? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கையப்பிடிங்க. நீங்கள் ஜெபிக்கிறது நடக்கா, நீங்கள் கேட்கறது நடக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் காலைல எழுந்திரிச்சு குளிச்சு உடுப்பெல்லாம் மாட்டி வேலைக்கு போகிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி ஜெபம் என்னவா இருக்கு? ஒரு வேலையாக இருக்குது. அப்படி காலை எஞ்சமா, அன்புல ஏசப்பா கண்மணி போல காத்தீரே, இந்த இரவெல்லாம் பாதுகாத்தீரே, இந்த பகலெல்லாம் என்ன செய்யுங்க நைட்டு தூங்கும் போது அன்புல ஏசப்பா கண்மணி போல பாதுகாத்தீரே, இந்த பகலெல்லாம் பாதுகாத்தீரே, இந்த இரவெல்லாம் என்ன செய்யுங்க பாதுகாத்துக்கோங்க. அதை தாங்க இதை தாங்க, அப்படியா இப்படியா ஒரு 10 குறிப்பு இருக்கும். மனப்படமா, உபிச்சமா, கீழே சாஞ்சமா. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி தொடர்ச்சியாக ஜெபித்தும் கூட இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே மாற்றங்கள் இல்லை. ஜெபத்தினாலே வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை, ஜெபித்த காரியங்களிலே மாற்றம் இல்லை. ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறோம்னா சுகம் வரல, ஒரு தடைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்னா தடை மாறல, ஒரு பொருளாதார நெருக்கடி மாறணும்னு ஜெபிக்கிறோம்னா பொருளாதார நெருக்கடி மாறல. ஏன் மாறல? அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஒரு மனிதனுடைய ஜெபம் ஒரு மாதிரியும் அவன் வாழுகிற வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது, கிடைக்காது. ஜெபத்தில் எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அதே மனநிலை உடையவர்களாய், அதே தன்மை உடையவர்களாய் நம்முடைய நிகழ் வாழ்க்கை முறைகளில் இருந்தோம்னா தான் நம்முடைய ஜெபத்தினால நம்ம வாழ்க்கையில் மாற்றமே என்ன செய்யும், ஏற்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 கரங்கள் சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் மாற்றங்கள் நடைபெறல? ஜெபத்தில் நம்மை எவ்வளவு யோக்கியனாக தேவனுக்கு முன்பாக காட்டிக் கொள்கிறோமோ அதே யோக்கிய தன்மையோட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்கணும். இப்ப ஜெபத்தில் ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம், யார் ஆருயிர்? யார் ஆருயிர்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே அப்படின்னு என்ன செய்யறோம்னா, மானே தேனே அப்படின்னு யாரை சொல்லுதோம்? யாரை சொல்கிறோம்? இயேசுவை சொல்கிறோம். ஜெபம் முடிச்ச உடனே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு, கடுமையான கோபம். ஜெபம் பண்ணும்போது அந்த கோபத்தை ஒரு வாரம் இணைஞ்சிருக்கோம், வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். ஜெபம் முடிச்ச உடனே ஃபோன் எடுத்து, உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது நாட்டி போடுதையே, நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு தெரியாதா? அல்லது ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஜெபம் முடிச்சோன்னே வெளியே வந்து ஒரு நல்ல 4 வார்த்தையை போட்டு அந்த அவனே இவனே நாயே பேயே அப்படின்னு வந்தோம்னா நம்ம இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை எப்படி காட்டிக்கிறோம்? ஆண்டவரே அப்படி ஆக்கும், ஆண்டவரே இப்படி ஆக்கும், ஆண்டவரே நான் அப்படி பண்ண, ஆண்டவரே இப்படி பண்ண, ஆண்டவரே என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா. எப்போ மன்னிப்பு கேட்டாலும், எப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், ஏசப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் ஏசப்பா. எத்தனாட்டி தெரியாம நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, தெரியாம நான் கடினமா பேசிட்டேன் ஆண்டவரே, தெரியாம இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், எத்தனாட்டி தெரியாம. ஆனாலும் அவர் என்ன செய்தாரு? அப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் ஜெபத்துல ஒரு யோக்கியத்தை காட்டுறேன் பாருங்க. அதே யோக்கியத்தை என் வாழ்க்கை முறையிலே நான் காட்டவில்லை என்றால் என் ஜெபம் எல்லாம் ஒரு பெரிய
பெரிய பூஜ்ஜியம், பெரிய முட்டை. என் செபத்தினாலே என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது. நான் பல மணி நேரம் செபிக்கிறேன், நான் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆனா ஏன் மாற்றம் இல்லை? நான் செபத்தில் எப்படி ஆண்டவர் முன்னாடி என்னை காட்டிக் கொள்கிறேனோ அதே போல என் வாழ்க்கையில நான் என்னை காட்டுவதில்லை மற்றவர்களிடத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ கோவம் வந்தா என்ன பேசுவோம் நமக்கே? நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு கோவம் வந்தோன்னு என்ன செய்கிறோம்? கரட்டு முரடான வார்த்தைகளை பேசுகிறோம், கரட்டு முரடான வார்த்தை சபிக்கிறோம். ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும். நம்ம நல்ல மனுஷனாய் மாறாத வரையிலும் ஜெப அதாவது மாறுபாடு உள்ளவனுடைய ஜெபம், நீதிபதியில் ஒரு வசனம் இருக்கு, மாறுபாடு உள்ளவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எது மாறுபாடு? ஆண்டவர்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி இருக்கிறதா மாறுபாடு. இப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை தேவன் விரும்புகிறாரா அல்லது நம்முடைய ஜெபத்தை தேவன் அருவருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, இன்னைக்கு ஜெபத்துல முழங்கால் போட்டவொடனே நம்ம அப்படியே வசனிப்போடு ஜெபம் பண்ணதை பார்த்தா பார்க்குறவங்களுக்கு அழகா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அருவருப்பா தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு ராஜா கணக்கு பார்க்கறான். கணக்கு பார்க்கும் பொழுது தனக்கு ஒருத்தன் ரொம்ப கடன் பட்டிருக்கான். அவன் 10,000 தாலந்து, 10,000னா 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கான். உடனே ராஜா என்ன செய்றாரு, அவனை கூப்பிடுதாரு. நீ 10,000 தாளந்தை கொடுன்னு. உடனே அவன் சொல்லுதான், என்னால் கொடுக்க முடியலையா அப்படிங்கிறான். உன் மனைவியும் பிள்ளைகளையும் வித்து எனக்கு என்ன செய்ய, கடனை கொடு. அதுக்கு வரைக்கும் இவனை போட்டு ஜெயிலில் போட, இவனை அடிங்க அப்படிங்கிறார். உடனே 26 வசனத்தில் அவன் சொல்றான், வாசிங்க மத்தேயு 18:26 வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அடுத்த வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இவன் 10,000 தாளந்து, கிட்டத்தட்ட 10,000 தாளந்து கடன் பட்டிருக்கான். கடன் பட்டவன் ராஜா நீ கொடுத்து தீர்க்கணும்னு உடனே பேசலாமா? கொடுங்க, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. சரி, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உடனே இவன், ஆண்டவனே என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னால் இதை கொடுக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்ட உடனே அந்த ராஜா சொல்றான், சரி நான் உன்னை என்ன செய்கிறேன், மன்னிச்சு விட்டுறேன். மன்னிச்ச உடனே இப்போ இவங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு என்ன செய்யறாப்புல, ஏன்னா கடன் என்ன செஞ்சாச்சு, ஒரு பெரிய கடன் சுமையை மன்னிச்சாச்சு. இப்போ சந்தோஷமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது எதுக்கு ஒருத்தன் வாரான், அவன் இவன்கிட்ட 100 வெள்ளி என்ன செஞ்சிருக்கான், கடன் பட்டிருக்கான். இவன் ராஜாட்ட எவ்வளவு கடன் பட்டிருக்கான், 10,000. இந்த எதுக்கு வர்றவன் எவ்வளவு கடன் பட்டிருக்கான், இவன்கிட்ட 100. அவன் 10,000 மன்னிச்சிட்டான். இப்போ 100 கடன் பட்டவன் எதுக்கு வாரான்? வந்த உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 28 வாசிங்க, 28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் 29 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் 28 ரெண்டாவது பகுதியா, அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, எப்படி பார்த்த உடனே என்ன செய்தான், அவன் திறமையை காமிக்கான். அங்க என்ன செஞ்சான், ராஜாட்ட காலில் விழுந்து, ஐயா என்னை எணிஞ்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க ஐயா, என்னை எப்படியாச்சும் மன்னிச்சுக்கோங்கன்ட்டு. இங்கே கொஞ்சம் லொட்டு லோசுக்கு ஒருத்தர் லேசாக ஒருத்தனை கண்ட உடனே தொண்டையை பிடிக்கான். தொண்டையை பிடிச்சிட்டு சொல்லுதான், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 100 வெள்ளியை, இந்த திறமையை அங்கே காமிக்க வேண்டியதானே. 10,000 தாளந்து கடன் கொடுக்கணுமே, அவன் நம்மளை மன்னிச்சு விட்டானே, நம்ம திறமையை இவன்கிட்ட காட்டலாமா? இவன் நமக்கு 100 வெள்ளி தானே கடன் பட்டிருக்கான், 10,000 அந்த ஆள் மன்னிச்சாரு, நம்ம இந்த 100 வெள்ளியை மன்னிக்க வேண்டாமா? தொண்டையை பிடிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு என்ன செய்யணும், கொடுத்து தீர்க்க வேண்டும். இவனை பிடிச்சு உபாதிக்கிறவர்கள் கையில கொடுங்க, இவனை பிடிச்சு அடிக்க போடுங்க, இவன் கொடுக்கிற வரைக்கும் இவனை நினைச்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. உடனே இந்த காரியத்தை அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காங்க. பார்த்து ராஜாட்ட சொல்லுதாங்க, ராஜா நீங்க அந்த புயலுக்கு 10,000 மன்னிச்சீங்க, அவன் ஒரு 100 வெள்ளி என்ன செய்யல, மன்னிக்கல. ராஜாக்கு ரொம்ப மன வருத்தமாகி போச்சு. ராஜா கூப்பிட்டு விடுதாரு. கூப்பிட்டுட்டு கேட்காரு, நான் உனக்கு 10,000 மன்னிச்சேனே, நீ ஒரு 100 அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா? இவனை பிடிச்சு உபாதிக்கிற ஒரு கையில கொடுங்க, இவனை நினைச்சிடாதீங்க. என்ன சொல்றோம்னா, செபத்துல ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏசப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், ஏசப்பா இனி பண்ண மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லுதோமே, அதே மன்னிப்பை நம்ம வெளியில காட்டுதோமா?
வெளியில வந்து காட்டுதோமா? ஆண்டவர் எத்தனை முறை நாம் தப்பிதங்கள் செய்திருந்தாலும் நம்மை மன்னிக்கிறாரே, நாம் மற்ற மனுஷரை மன்னிக்கிறோமா? நான் செத்தாலும் அவன் மூஞ்சல முழிக்க மாட்டேன், நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், எனக்கு அவன் தேவையே இல்லை, எந்த பிரயோஜனம் அவனுக்கு ஒன்று எனக்கு என்ன ஆக போறது இல்லை, அவன் இல்லாம என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் மன்னிக்காது இருக்கிறோமே. ஆண்டவர் நம்மை மன்னிக்கவில்லையா? அதான் சொன்னேன், ஜெபத்துல ஒரு விதமாகவும் வாழ்க்கையில ஒரு விதமாகவும் இருந்தோம்னா ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துல ஒரு மாதிரியும் வாழ்க்கையில ஒரு மாதிரியும் இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. பாருங்க, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது சிலருடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்பட்டுச்சு. எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டா, நீ செத்து போயிருவேன்னு. உடனே எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு அழுகுறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உத்தமமும் மன உண்மையுமா இருந்தேங்கிறத நினைச்சுக்குவாங்க அப்படின்னு ஜெபிச்ச உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அப்பதான் அரண்மனையை விட்டு வெளியே போயிருக்கான். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்பனா எசேக்கியாவுடைய ஜெபம் ஏன் உடனே கேட்கப்பட்டுச்சுன்னா, அவன் ஜெபத்துல சொல்றான், ஆண்டவரே நான் மன உண்மையா இருக்கேன், ஆண்டவரே உத்தமமா இருக்கேன்னு சொல்லுதான். வாழ்க்கையிலே அவன் எப்படி இருந்தான்? அப்படி இருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபத்துல எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்படியெல்லாம் ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம மற்றவர்களிடத்துல இருக்கிறோமா? ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுத மாதிரி பாடுதோமே, ஜெபிக்கிறோமே, நம்ம மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிறோமா? ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படியாய் கேட்கிறோமே, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஹெல்ப்னு இவனுக்கு ஃபோன் போட்டோம்னா ஃபோனை என்ன செய்ய மாட்டான், எடுக்க. ஏன் போட்டீங்கன்னு கேட்கவும் மறுநாளும் கேட்க மாட்டான், என்ன கேட்க மாட்டான். ஃபோன் போட்டா ஒரு ஹெல்ப், ஒரு அவசரம், நான் ஃபோன் போட்டேன், அவன் எடுக்கலை, ஏன் போட்டீங்கன்னு இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. அப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு மனசு நோகுது, ஆனால் ஆண்டவர் மட்டும் நமக்கு என்ன செய்யணும்? அப்படியே வானத்தின் பலகனின்னு என்னது, வானத்தில் ஒரு பெரிய திறப்பை உண்டாக்கி, ஒரு வெடிப்பை உண்டாக்கி மேலேருந்து என்ன செய்யணும்? கொட்டணும் நன்மையும். ஆனால் நம்ம, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டு, என் நான் உண்டு, என் சுய காரியங்கள் உண்டு, நான் மற்றவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு உதவி செய்யணும். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கை பிடிக்க வேண்டாம். நம்ம ஜெபத்தில் எவ்வளவு யோக்கியமாய் நடக்கிறோமோ அதே போல வாழ்க்கையிலையும் யோக்கியமாக நடந்தால் தான் நம்முடைய ஜெபத்தினாலே மாற்றம் ஏற்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நான் பாருங்க, நம்முடைய ஜெபத்தினால மாற்றம் என்ன செய்யணும்? நடக்கணும். பாருங்க, ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஏன் மாற்றம் நடக்கலை? நான் இந்த அற்புதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டும்? எப்பொழுது நீங்க மாற்றத்தை தருவீங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட வைராக்கியத்துக்கு வரும் பொழுதுதான் ஜெபத்துல நடந்துக்கிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம்? நடந்துக்கிடுவோம். பாருங்க, ரெண்டாவது பாருங்க, நம்முடைய ஜெபத்தினாலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது எப்படி விசுவாசமா ஜெபிக்கிறோமோ, ஜெபித்து முடித்த பின்பும் அதே விசுவாசத்தோடு நாம் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்காக ஒரு வியாதி சுகமாகணும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெர்மனி முடித்த பிறகு இது எங்கே சுகமா ஆஸ்பத்திரி போனால் தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேருக்காவது ஆஸ்பத்திரி என்ன செய்யணும்? லேசாக காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஓடி டோக்கனை போட்டு டாக்டரை பார்த்தா தான் காய்ச்சல் என்ன செய்யும். ஒரு சின்ன காய்ச்சல் ஜெபத்தில் சரியாவாதா? ஒரு சின்ன பலவீனத்துக்கு கூட இன்னைக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு தான் ஜெபிக்கிறோம். டாக்டரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, டாக்டரை பாருங்க. முதல்ல யாரை நம்புதான்? ஆனால் ஜெபம் எப்படி இருக்குன்னா, அப்படியா இப்படியா பிரச்சனை வரும்பொழுது விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில செயல்களிலே விசுவாசமே இல்லை. ஜெபத்தில் எப்படி விசுவாசமா ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் இதை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இதை நீர் செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம், இதை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா அதை கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறோமா அல்லது வார்த்தையில மட்டும்தான் சொல்றோமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் பாருங்க. அங்க பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்காங்க. மறுநாள் காலையில பேதுருவை கொலை செய்ய போறாங்க. இப்ப பேதுருவுக்காக என்னைய பாருங்க, என் முகத்தை பாருங்க. இப்ப பேதுருவுக்காக ஒரு குரூப் என்ன செய்யுது, வீட்டில் என்ன செய்யுது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அங்க ரோதை அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அவன் என்ன செய்யறான், நான் என்ன நினைக்கிறேன்னா, வந்து கதவு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா. பேதுரு என்ன செய்யறாரு, வாராரா
ஏன்னா பேதுரு ஜெயிலில் இருக்காரு, விடுதலை பண்ணணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அதே மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தூதன் அனுப்பி பேதுருவை போய் ஜெயிலேருந்து எழுப்பி நேரம் எங்கே என்ன செஞ்சிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்த வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டார், அப்படி சொல்லுங்க, கூட்டு வந்துட்டார். இப்போ வந்த உடனே பேதுரு கதவை தட்டுதார், கதவை டம்மு டம்முன்னு தட்டுதாரு. இப்போ அதே ரோத வாரா வந்து கதவு பக்கத்தில் காதை வச்சு கேட்டால் யார் சத்தம், பேதுரு சத்தம். சந்தோஷம் தாங்கலை, உள்ள போறா, கூட்டத்துக்குள்ள போய் சொல்லுதா, பேதுரு என்ன செஞ்சுட்டாரு, பேதுரு வரணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம், பேதுரு வந்துட்டாரு. உடனே அங்க இருக்கவங்கெல்லாம், உனக்கு கொஞ்சமாச்சு மண்டையில் ஏதாச்சும், அவரையே பிடிச்சி அங்கே கெட்டிக்கா அடி அடின்னு அடிச்சுக்கா நினைச்சிருக்காங்க. அடினா சும்மா லேசவா இப்படி அடிப்பாங்க, அடி அடின்னு அடிச்சு கெட்டி அங்கே ஜெயிலுக்குள்ள 4 காவலுக்குள்ள 4 காவல் வச்சிருக்காங்க, உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. பேதுரு வந்துட்டாருன்னு சொல்லுறது வசனத்தில் வாசிக்கிற, நீ பிதற்றுகிறாய் அப்படின்னு. என்னன்னா நீ நீ நல்லா புரித மாதிரி சொன்னா, நீ லூஸ் மாதிரி பேசுத, உனக்கு அறிவே இல்லை, என்னத்தை போட்டு பேச்சு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், எதுக்கு நீ சும்மா நீ வரமா உட்காரு, நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தில் விசுவாசம் இருக்கு, விசுவாசம் நடைமுறைப்படுத்த முடியல. உடனே பேதுரு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா இங்க பேச்சுவார்த்தை என்ன செய்யுது, நடக்குது. அது பேதுரு கிடையாது, இவா பேதுருங்க, அவங்க இல்லைங்க. சரி ஒரு வழியா வா போய் திறப்போன்னு பார்த்தா யாரு, அவங்கெல்லாம் பிரமித்தாங்களாம். ஏசப்பா ஜெபத்தை கேட்டீங்களே நன்றி சொல்லல, என்னடா இது ஜெபம் பண்ணது என்ன செஞ்சிருச்சு, நடந்துல போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. நான் என்ன சொல்லலாம்னா, ஜெபம் பண்ணும்போது விசுவாசமா ஜெபிக்கிறோம் பாருங்க, அது சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த விசுவாசம் இல்லை. அப்படி இல்லைன்னா மாற்றம் என்ன செய்யாது. நான் ஒரு காரியத்துக்காக செபிக்கிறேன், செபிச்சுட்டேன், எனக்கு தேவன் நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல 15ஆம் வசனத்தில், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரியத்துக்காக நான் செபிச்சிட்டோம்னா அதை நான் பெற்றுக்கொண்டேன், சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த காரியத்தில் தடைகளை நான் மேற்கொண்டேன், நான் பிரச்சனைகள் என் வாழ்விலே மாறிவிட்டதுங்கிற விசுவாசம் மனசுல ஆணித்தரமா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க ஜெபத்தினால மாற்றம் ஏற்படணும்னா ஜெபம் பண்ணும் போது இருக்கிற விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இருக்கணும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சந்தோஷப்படணும். என்ன சந்தோஷப்படணும், ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம், இப்போ சுகத்திற்காக நம்ம ஜெபிச்சு, சரீர சுகத்திற்காக ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்து விட்டார்னு சந்தோஷப்பட ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. ஆண்டவர் சொன்னாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும். நீ மலையை பார்த்து, இன்னொரு இடத்துல சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும். இதை சொல்லுங்க, இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்கி சமுத்திரத்திலே கடலிலே நடப்படுவாயாகன்னு சொன்னா நீங்க சொன்னபடி என்ன செய்யும், ஆகும். ஆனா கடுகு விதையில விசுவாசம் இருந்தா போதும். அப்ப என்னன்னா, ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் இருக்கு, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு கடுகு மட்டும் கூட விசுவாசம் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா. பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லா நேரமும் நம்ம ஜெபிச்ச காரியத்தை விசுவாசத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க, விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுவது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நான் வீடு கட்ட போகிறேன், ஆண்டவர் வீடு கட்டுவதற்கான காரியங்களை எனக்கு தந்து விட்டார், எனக்கு தந்து கொண்டிருக்கிறார், நான் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு விசுவாசத்தில் பார்க்கணும், விசுவாசத்தில் பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க ஜெபத்தினால மாற்றம் கண்டிப்பாக வரணும். சும்மா பேருக்காக ஜெபம் பண்ணோம், அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. 3வது பாருங்க, நம்முடைய ஜெபத்தினாலே மாற்றங்கள் ஏற்படணும்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு தீவிரமா ஜெபிக்கிறோமோ, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நம்முடைய மனநிலையிலே, நம்முடைய ஆவியிலே அதே தீவிரத்தன்மையோடு இருக்கணும். பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினானா. அப்படின்னா கருத்தாய்னா தீவிரமாய் ஜெபம் பண்ணான். சரியான மொழிபெயர்ப்புல தீவிரமாய் ஜெபம் பண்ணான். இப்ப தீவிரமாய் ஜெபம் பண்ணான்னு வசனம் சொல்லுது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிலியாத்தின் குடியிலே திஸ்பியனாகிய எலியா என்ன செஞ்சான்னா, ஆகாபை பார்த்து, என்னுடைய வாக்கின்படியே அன்றி மழையோ பனியோ என்ன செய்யாது, பெய்யாது. தீவிரமா ஜெபிச்சான், தீவிரமா சொன்னான். எப்படி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீவிரமா ஜெபிச்சான், தீவிரமா சொன்னான். நடக்காது நடக்காது, மழை பெய்யாது, என் வாக்கின்படியே மழை பெய்யாது. இப்ப பாருங்க, இப்போ ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு எலியா சொன்ன பிறகு, ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒரு கற்பனைக்காக, இப்போ எலியா
இப்போ கேரி ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கிறார். காக்கா என்ன கொண்டு வரும்? சாப்பாடு, இறைச்சி துண்டு கொண்டு வரும்னு உட்கார்ந்துருக்காரு. மேலே வானத்தை பார்த்தா அப்படியே வானம் இருட்டிக்கிட்டு வருது. வானம் என்ன செய்யுது? மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வானத்தை பார்த்தா தெரியுது. இப்போ எலியாவுக்கு எப்படி இருக்கும்? நாங்களே வந்தோமா, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோமா, தூங்கினோமா, போனோமா, என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு நிறைய பேர். எலியாவுக்கு எப்படி இருக்குமுங்க அப்படிங்க. ஒரு சில முகங்களை பார்த்தேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, எலியாவுடைய ஆவியிலே ஒரு தீவிரம் வந்திருக்கும். மழை என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஆகாவிட்ட சொல்லியிருக்கேன், மழை வராது, பனி பெய்யாதுன்னு சொல்லியிருக்கேன். மழை பெய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜெபிச்சுட்டான். ஆனால் அந்த மனநிலையில அதே தீவிரத்தோடு இருப்பான். மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம்னா மனசுல தீவிரத்தோடு இருங்க. இது நடக்கும், இது நடக்கும். நடக்கக்கூடாதுன்னு ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்கன்னா இது நடக்காது. மனநிலையிலே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே, இது என்னடா நான் ஜோமனும் போது மட்டும் கொஞ்ச நேரம் ஒப்பாரி வச்சுட்டு மற்ற நேரத்தில் எனக்கு என்னன்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம மாற்றம் ஏற்படணும்னா ஜெபம் பண்ணும்போது எப்படி தீவிரமாக ஜெபிக்கிறோமோ அதே தீவிர மனநிலையில் எந்த நேரம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நான் வசனத்தை அப்படியே சொல்லிட்டே போகிறேன். அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கு புத்திரரோடு யுத்தம் பண்ண போகிறாங்க. இப்போ மோசே மலை மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு யுத்தத்துக்கு எப்படி போனாங்க? ஆண்டவர் சொல்லி தான் போனாங்க. இவங்க யுத்தத்துக்காக ஜெபித்திருப்பார்களா? நிச்சயமாய் ஜெபித்திருப்பாங்க. ஜெபிச்சுட்டு அமலேக்கு புத்திரரோட யுத்தத்துக்கு போகிறாங்க. மோசே மலை மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. மோசே கூட ஆரோனும் இன்னொருத்தர் இருக்காங்க. இப்போ வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேயுடைய கை உயரும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியர் என்ன செஞ்சாங்களாம்? மேற்கொண்டாங்க. மோசேயுடைய கை கீழே இறங்கும் பொழுது அமலேக்கு ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சாங்களா? பாருங்க, இப்போ ஒரு அங்கிட்டு ஒரு 1000 பேர் இங்கிட்டு ஒரு 1000 பேர் யுத்தம் பண்ணுதாங்கன்னா இவங்க முன்னேறினாங்கன்னா இவங்க மேற்கொள்ளுதாங்கன்ட்டு அர்த்தம். அவங்க முன்னேறுதாங்கன்னா அவங்க மேற்கொள்ளுதாங்கன்னு அர்த்தம். இப்போ மோசே கையை தூக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் முன்னேறி போறாங்க, மேற்கொள்ளுதாங்க. இப்போ ஏற்கனவே ஜெர்மனி ஆச்சு தான். கையை கீழே போட்டு கெட்டிக்கிட்டு வேடிக்கை என்ன செய்யலை? பார்க்கல. காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் மோசேக்கு கை வலிக்கு, ஆனாலும் கூட 2 பேரோட உதவியோட அவன் தீவிரமாய் கை என்ன செய்யறான்? இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். யுத்தம் முடியும் வரையிலும் இந்த கை என்ன செய்யாது? இறங்காது. செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது செங்கடலை பார்த்து ஏற்கனவே செங்கடலை திறக்கணும்னு ஆண்டவர்ட்ட ஜெபம்னியாச்சு. ஆனால் செங்கடலுக்கு நேராய் வந்து செங்கடலை பார்த்து கோலை நீட்டின வண்ணமாய் மோசே நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து தீரும் வரையிலும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்புறம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஜெபம் முடிச்ச பிறகு அதே தீவிரமான மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு, என் ஜெபத்தினால நிச்சயமாய் மாற்றம் நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, 4வது பாருங்க, ஜெபத்துல நம்ம எப்படி பயப்படாம ஜெபிக்கிறோமோ செயல்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பேதுரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது படகு ஆடுது. ஏசு அங்கே கரையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஆவியில் தெரியுது இவங்க கடலுக்குள்ளே கஷ்டப்படுதாங்கன்ட்டு. உடனே ஏசு என்ன செய்யறாருன்னா கடலில் நடந்து வராரு. நடந்து வந்த உடனே சீசர்லாம் கூப்பாடு போடுதாங்க. ஆவேசம், ஐயோ பேய் வந்துருச்சு, கடலில் நடந்து வருது, பேய் வருது, பேய் வருதுன்னு அவன் போடுதாங்க. ஏசு சொல்கிறாரு, ஐயா இது பேய் இல்லை, நான் தான் வந்திருக்கேன், நான் ஏசு அப்படிங்கிறாரு. உடனே பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீரே ஆனால் நான் என்ன செய்யட்டும்? கடல். அப்போ இது ஒரு ஜெபம் தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஜெபம். ஆண்டவரே நீர் தான் ஏசுனா நானும் கடல் என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். உடனே ஏசு சொல்கிறாரு, சரி வா, சரி வா அப்படின்னு. உடனே இவன் கடலில் இறங்கி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இயேசுவை நோக்கி போய்கிட்டு இருக்கான். போகும்பொழுது சுற்றி பார்க்குறான், கடல் கொந்தளிக்கி, காற்றடிக்கி, பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே இவன் கடலுக்குள்ளே என்ன செய்கிறான்? மூழ்கிறான். பாருங்க, இயேசுகிட்ட கேட்கும் போது இவனுக்கு பயம் இருந்துச்சா? இல்லை. நடக்கட்டுமான்னு கேட்கும் போது பயம் இல்லை, செபிக்கும் போது பயம் இல்லை, ஆனால் நடக்கும் போது பயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு சில காரியத்துக்காக செபிக்கும் பொழுது பயப்படாமல் செபிக்கிற ஆண்டவரே நீங்கள் சுகமாக்கிடுவீங்க ஆண்டவரே, நீங்கள் நன்மை செஞ்சிருவீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசம் ஆக்கிடுவீங்க ஆண்டவரே. ஆனால் ஜெபம் முடிச்ச பிறகு அந்த காரியத்துக்காக நம்ம பயந்துட்டு இருக்கோமா? பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஜெபத்துக்கு வல்லமை இல்லை, நம்முடைய ஜெபத்தினால மாற்றம் ஏற்படாது. 4 காரியம் சொல்லியிருக்கேன்.
ஜெபத்தில் எவ்வளவு யோக்கியமாய் நடக்கிறோமோ வாழ்க்கையிலையும் அதே யோக்கியத்தோடு நடக்கணும். ஜெபத்தில் எப்படி விசுவாசமாய் ஜெபிக்கிறோமோ வாழ்க்கையிலும் அதே விசுவாசத்தை செயல்களிலே காட்டணும். ஜெபத்தில் எப்படி தீவிரமாய் நிற்கிறோமோ, வைராக்கியமாய் கோபமாய் ஜெபிக்கிறோமோ அதே தீவிரத்தன்மை, வைராக்கியம், கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை பார்க்கும்பொழுது, பிசாசை பார்க்கும்பொழுது, எதிரான சூழ்நிலையை பார்க்கும்பொழுது வர வேண்டும். நாலாவது, ஜெபிக்கும் பொழுது எப்படி பயமில்லாமல் ஜெபிக்கிறோமோ அதே பயமில்லாத செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். அஞ்சாவது பாருங்க, ஜெபத்திலே நாம் வழக்கமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா வழக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வழக்கம்னா ரெகுலராக ஜெபிக்கிறவங்களா இருக்கும். எனக்கு நிறைய பேர் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது இல்லை, ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறது, ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறது இல்லை, ஒரு நாள் அப்படி ஆய் ஊயின்னு ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுது, மறுநாள் அப்படியே ஆந்து சோர்ந்து என்ன செஞ்சது, படுத்துது. இப்படி இர்ரெகுலராய் ஜெபத்தில் இருப்போம்னா நம்முடைய ஜெபத்தினாலே மாற்றங்கள் என்ன செய்யாது, ஏற்படாது. இர்ரெகுலராக இருப்போம்னா ஏதோ தேவைக்காக ஆண்டவரை தேடுவது போல அது காணப்படும். தேவையுள்ள நேரங்களில் மட்டும் ஜெபிக்கிறது, மற்ற நேரங்களில் ஜெபிக்காமல் இருக்கிறது. அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம், அவங்க வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல போய் அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அப்போஸ்தலர் 16-13. அப்படின்னா மாற்றம், ஜெபத்திலே ஜெபத்தினால மாற்றம் ஏற்படணுங்கிற விருப்பம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்குமானா அவங்க வழக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். வரலேலுயா சொல்லலாமா, ரெகுலராக ஜெபிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ரெகுலராக ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கோ இல்லை, எப்போவுமே ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. வரலையா சொல்லாமா. ஆறாவது பாருங்க, நான் வேகமாக சொல்கிறேன். ஆறாவது பாருங்க, ஜெபத்திலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். வளருது அப்படின்னா, நான் முன்னாடி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேன், இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுதேன், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுதேன். என் ஜெப வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையாமல் ஒரு தேக்க நிலையில் இருக்குமானாலும் என் ஜெபத்தினால மாற்றங்கள் என்ன செய்யாது, ஏற்படாது. பாருங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவனிடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆன ஒருத்தனிடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ முகேஷ் இருக்கான். இப்போ முகேஷ் நேற்று எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் இல்லையா? முந்தானத்து கடைசி என்னைக்கு ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணி எனக்கு டெய்லி அனுப்புவான். கடைசியாக 2 நாள் அனுப்பலை. கடைசியாக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பியா? 5 நிமிஷம். இப்போ முகேஷ் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ ஆண்டவர் 5 நிமிஷம் முகேஷ் ஜெபம் பண்ணாம்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முகேஷ் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாம்னா அதை ஆண்டவர் சந்தோஷமாக என்ன செய்வார், ஏற்றுக்கிடுவார். ஜோசுவா வாங்க. இப்போ ஜோசுவா இருக்கான், கை தட்டுங்க, வரட்டும். கைவிட தட்ட வந்துட்டான், சரி அவ்வளோ. இப்போ ஜோசுவா இருக்கான். ஜோசுவா 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறான். அதை ஆண்டவர் என்ன செய்வார்? இவன் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுதான், ஆண்டவர் சந்தோஷமாக பார்க்குறார். ஜோசுவா அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறான். அதை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? சந்தோஷமாக பார்ப்பார். இப்போ லாசரன் இருக்காப்புல, லாசரன்னு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுதாப்புல, ஆண்டவர் பார்வையில் அது சந்தோஷமாக இருக்குமா? இப்போ ரமேஷன் இருக்காப்புல, ரமேஷன்னு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுதாப்புல. இப்போ நானும் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுதேன். இப்போ எங்கள் 3 பேரை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், ஆனால் இவங்க 2 பேரை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் இவங்க 2 பேரும் எங்களை விட கம்மியாக தான் என்ன செய்கிறாங்க. இவன் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறான், அவன் அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறார், எங்களை பார்த்து ஏன் சந்தோஷப்படலை? ஏன் படலை? வீட்டரையா பார்க்க நானும் அரை மணி நேரம் தான் நினைச்சிக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு விளையாட்டுக்கு சொல்லுவேன், அவன் எவ்வளோ நேரம் ஜெபம் தான் தெரில, அவர் அல்லையா சொல்லலாமா? அவன் பாருங்க, இவன்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு வேற, இவன்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு வேற, ஏன்ட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்கிற எதிர்பார்ப்பு வேற. அப்போ நான் பாருங்க, நான் ஜெபத்தில் வளர்ந்துருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இவன் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா, இவனை மாதிரி இருக்கும்போது அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா, அடுத்த இவனுக்கு எடுத்து யார் இருக்கா? இப்போ ஆபிரகாம் மாதிரி இருக்கும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா, என்னைய மாதிரி இருக்கும் பொழுது எந்த நேரமும் ஜெபம் பண்ணுறவனா இருக்கணும். எந்த நேரமும்னா எந்த நேரமும் ஜெப சிந்தையுடையவனாய். நான் தனியாக உட்காந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், சரிதான். ஆனால் எந்த நேரமும் என் மனதில் தேவ சிந்தையாய் ஜெப சிந்தையாய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ள நான் வரணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாதவனாக இருப்பேன், ஆனால் என் ஜெபத்தினால மாற்றம் என்ன செய்யாது, நடக்காது. சும்மா பேருக்காய் ஜெபிக்கிறவனா இருந்தா என் ஜெபத்தினால மாற்றம் நடக்காது. நான் வழக்கமாய் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும், ஜெபத்திலே வளருகிறவனா இருக்க வேண்டும். வரலையா சொல்லாமா? கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நான் ஜெபம் பண்ண விரும்புகிறவனா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணணும்னா ஆசை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணதுக்கு ஆசைப்படணும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணதுக்கு விருப்பமே இல்லை. வேற என்னடா செய்ய, இப்படி ஜெபம் பண்ண சொல்லுதாங்களே, இப்படி ஜெபம் பண்ண வைக்காங்களே அப்படின்னு வேண்டா விருப்பா ஜெபம் பண்ணுறோம். ஒரு நல்ல சாப்பாடாக சாப்பிடும் பொழுது அப்படி தான் சாப்பிடுதோம்மா. நேற்று நைட்டு ஒருத்தர் ஃபோன் போட்டு சொன்னார், இமான் நாளைக்கு மதியானம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னார். என்ன வேணும்னு கேட்டார். நான் மட்டன் பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொன்னேன். எந்த கடையில் வாங்கட்டுன்னு கேட்டார். ஆசிஃபில் வாங்கட்டுமா, எங்கே வாங்கிட்டுனாரு. இங்கே சுல்தானில் என்ன செய்யுங்க வாங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுதே எனக்கு அப்படி இருந்துச்சு. சுல்தானில் மட்டன் பிரியாணி வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். வேறு கிரேவி எங்கே வாங்கினாரு, அதுவும் சுல்தானில் என்ன செய்யுங்க, அங்கே சுல்தான்லேயே மட்டன் கிரேவி நினைச்சிது, அதையும் சுல்தான்லேயே வாங்குங்கன்னு சொன்னேன். இப்போ நைட்டு அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு மதியானம் என்ன உங்களுக்கு, சுல்தான் கடையில் மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும். அப்படி நைட்டு சொன்ன உடனே மதியானம் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் சாப்பிட போகிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு நைட்டு இருந்தே எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா அப்படிமீங்க. வீட்டில் ஒரு அசைவ ஸ்மெல் வந்துச்சுன்னா சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 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 சுவை தரும் நாளங்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நேற்று நைட்டு இருந்தே இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிட போகிறோம். ஆமாம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவையம் போட்டு பாட்டு படித்து பிரசங்கம் பண்ணிட்டு சாப்பிட போய் உட்காந்தா ரசமோ சாம்பாரோ என்ன செய்யுது இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம், பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நான் ஏன் இதை சொல்கிறோம்னா, எல்லாருக்குமே சாப்பாடுனா ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம அதுக்காண்டி சாப்பிடாதால் இல்லை, எல்லாருக்குமே எல்லா சாப்பாடும் என்ன செய்தோம் சாப்பிடுதோம். ஆனால் இன்றைக்கி இதை சாப்பிட போகிறோங்கும் போது ஒரு சாம்பாரை விட ஒரு பிரியாணிங்கிறது என்னவா இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி ஜெபம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆசை இருக்கா, ஆசைப்பட்டு ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்துக்கு தான் மாற்றம் உண்டு. சும்மா கிரியையாய் ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்திலே மாற்றம் பாருங்க. இப்போ கடவுள் என்று சொல்லப்படுகிறவைகளுக்காக நான் இத்தனை கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கடவுள் எனக்கு அற்புதம் செஞ்சிருவார் நினைக்கிறது இது கிரியை. நான் நடந்தா அவர் எனக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார். நான் ஒரு மணி நேரம் டெய்லி ஜோம்னா எனக்கு அற்புதம் செய்வாருங்கிற மனநிலையில அந்த ஒரு மணி நேரத்தை கிரியையாய் நினைத்து ஒரு ஆக்ஷனா நினைத்து நான் அதை செய்து கொண்டிருப்பேன். ஆனா என் ஜெபத்தினால எந்த மாற்றம் என்ன செய்யாது, ஏற்படாது. நான் ஜெபிக்க ஆசைப்படணும், நான் ஜெபிக்க விரும்பணும், ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கணுமேங்கிற தாகம் எனக்கு ஏற்படணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள வராம சும்மா ஒரு கடமைக்காக ஜெபிக்கிற எந்த மனிதனுடைய ஜெபத்தினாலும் மாற்றங்கள் ஏற்பட போறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த இடத்துல எதிர்பார்ப்பு அதிகமாகுதோ அந்த இடத்துல தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இயேசுவை சுற்றி திரள் கூட்ட ஜனங்கள் நின்றுகிட்டு இருக்காங்க, கூட்டமா நிற்காங்க. ஆனா அங்க ஒருத்தி 12 வருடமாய் இரத்தப்போக்குடைய பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அநேக மருத்துவர்களை பார்த்தும் சற்றே சுகமாகாத அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பை விட இவளுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு அதிகம். எல்லாரும் இயேசு அப்படி இடிச்சுக்கிட்டு தான் நிற்காங்க. எல்லாரும் நினைச்சுதாங்க. ஆமாம், ஒரு சுற்றி ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாரும் இயேசுவை நெருக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு நிற்காங்க. சீசர்கள் அங்கே எஸ்கார் பண்ணிக்கிட்டு திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் மீறி இவா மனசில் நினச்சிக்கிட்டு வந்திருக்கா, நான் இயேசுவை தொட்டோம்னா எனக்கு என்ன நடக்கும், சுகம் நடக்கும். அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆசை, அந்த விருப்பம். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு சுகம் தரல. வசனத்தில் வாசிங்கன்னா இயேசு சுகம் தரல. இயேசு தன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்தாராம். என்ன உணர்ந்தார்? என்னது புறப்பட்டு போனதை? வல்லமை புறப்பட்டு போனதை. தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்தார். அப்பனா இந்த ஸ்திரீ இடத்துல இருந்த எதிர்பார்ப்பு அப்படி வல்லமையை உறிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. நம்மிடத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு, ஆசை, விருப்பம் பரலோகத்திலிருந்து சகல விதமான நன்மைகளையும் எனக்கு உரிச்சு கொண்டு வரும். ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், அப்படிப்பட்ட ஒரு தாகம் தேவ சமூகத்தில் இருக்கிறதுல நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஃபாதர் படிக்கிறாரு, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில். பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது அப்படி ஒரு திருப்தி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களாய் நாம் ஜெபிச்சா தான் நம்முடைய ஜெபத்தினால மாற்றங்கள் என்ன செய்யும், ஏற்பட. எத்தனை பேர் விரும்புறீங்க என் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரணும்? நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்னா ஒரு மாற்றம் நடக்கணும்.
என்னது போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மாற்றம் நடக்கல. ஏன் மாற்றம் நடக்கல? நான் ஜெபத்தில் எப்படிப்பட்டவனா இருக்கிறேனோ அப்படிப்பட்டவனா என் வாழ்க்கையில நான் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, ஜெபத்திலே நான் எவ்வளவு யோக்கியனாய் நல்லவனாய் தேவ சமூகத்திலே காட்டுகிறேனோ அதே போல என் வாழ்க்கையிலையும் அந்த யோக்கிய தன்மையை சொல்ல மாட்டேங்கிங்களே. முதல்ல இருந்து நான் பார்ப்பேன், யாராவது சொல்லாத மாதிரி தெரிஞ்சா, இப்போ இது 7 பாயிண்ட் சொல்ல போகிறோம். யாராவது சொல்லாத மாதிரி தெரிஞ்சா முதல்ல இருந்து வரும். சொல்லுங்க. ஜெபத்தில் நம்மளை எப்படி நல்லவனாய் காட்டுகிறேனோ அதே போல நான் வாழ்க்கையிலும் என்னை நல்லவனாய் காட்ட வேண்டும். சொல்லுங்க. ஜெபத்தில் எப்படி விசுவாசம் உள்ளவனாய் என்னை நான் காட்டிக்கொள்கிறேனோ அதே போல என் செயல்பாடுகளிலேயும் விசுவாசத்தை காட்டணும். சொல்லுங்க. ஜெபத்தில் நான் எப்படி தீவிரமாக இருக்கிறேனோ அதே போல செயல்களிலேயும் நான் தீவிரத்தன்மை காட்டணும். ஜெபத்தில் எப்படி பயம் இல்லாமல் ஜெபிக்கிறேனோ அதே போல வாழ்க்கையிலையும் செயல்களிலேயும் நான் பயம் இல்லாமல் இருக்கணும். பக்கத்தில் கையப்பிடிங்க. நீங்கள் ஜெபத்தில் வளரணும், வழக்கமாக ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண ஆசைப்படணும். வேலையிலையா சொல்லலாமா? இன்னைக்கு ஒருத்தட்ட பேசுறதுக்கு வெறுப்பாக இருக்குது, ஒருத்தட்ட பேசுறதுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போ ரமேஷனை என்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல, நான் மணியை பார்த்துட்டு இருக்கேன். என்ன செய்கிறேன்? மணியை பார்க்கேன், ஃபோன் எடுத்து பார்க்கேன், மணியை பார்க்கேன், மேலே பார்க்கேன், கீழே பார்க்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரமேஷனை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ரமேஷனை கிளம்புங்கன்னு சொல்லாமல் என்ன செய்தேன்? சொல்லுதேன். இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது மணியை பார்க்குது. என்ன செய்யுது? 5 நிமிஷத்தில் 10 ஆட்டி நெஞ்சிருது. 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு பார்க்குது. 1 நேரம் ஜோம் பார்த்தாங்க, 5 நிமிஷம் தான் ஆகுது. மணியை நேரம் வச்சுக்கிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு மணியும் ஃபோனையும் இன்றைக்கி நிறைய பேர் நினைச்சிதாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுது. எதில்? ஜெபத்தில் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன். 1 மணி நேரம் ஜெபத்தில் ஃபோனுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். பிறகு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுது, கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே அப்படியே பார்க்குது, அப்படியே சுற்றிட்டு வர்றது. பிறகு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுது. முடியலை. நான் என்ன சொல்கிறோம்னா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மட்டும் நம்ம வந்துட்டோம்னா நம்ம ஜெபிக்கிறதுல, நாம் ஜெபிக்கிற காரியத்தில் நிச்சயமாய் மாற்றம் இருக்கும். வரலையா சொல்லாமா? அதனால ஆண்டவரே நான் சும்மா நேரம் செலவிட்டு சும்மா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜோம் பண்ணி அதனால எந்த மாற்றம் இல்லைன்னா ஜோம் பண்ணதுக்கு பதிலாக பேசாமல் ஃபோனையே வெளியே அணிஞ்சிடலாம், எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம். அதனால ஜெபத்தில் எப்படி இருக்கோமோ அதே போல செயல்பாடுகளிலும் இருப்போம். ஜெபத்திலே மாற்றங்களை பெறுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?